Hi viewers, வெல்கம். இன்றைக்கி நம்ம விவோ எக்ஸ் 300 மாதிரி 300 ப்ரோ ரிலீஸ் ஆகிருக்கு சைனாவில். அதோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்தியாவிலையும் இதே ஸ்பெக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எக்ஸ் 300 பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் 300 ப்ரோ பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா 6.3 இன்ச்சு, 1.5K LTPO தான், 20:9 ஆஸ்பெக்ட் ரேட்டியோ, ಮತ್ತು HDR 10+ சப்போர்ட் இருக்குது. 1 to 130 Hz போவோம். அதுக்கப்புறம் 4500 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. வேறு 2160 PWM டிம்மிங் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸரை பற்றி பார்த்தோன்னா ஆப்டோகோர் ப்ராசஸர், டைமென்சிட்டி 9500 3 nanometer இது இருக்குது. அதுக்கப்புறம் 12 மாதிரி 16 ரெண்டு ரேமில் இருக்குது. LPDDR 5X ரேம் தான். அதுக்கப்புறம் இது ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா 256 512, அதுக்கப்புறம் 1 TB வரைக்கும் இருக்குது. UFS 4.1 ஸ்டோரேஜ். அப்புறம் ஆண்ட்ராய்டு 16 வித் ஆர்ஜின் OS 6 இது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியாவுக்கும் ஆர்ஜின் OS 6 தான் வரும் இந்த தடவை. அதுக்கப்புறம் டூயல் சிம்மு, நேனோ ப்ளஸ் நேனோ. அதுக்கப்புறம் 200 MP கேமரா வித் f1.4 சாம்சங் HPE சென்சர், ப்ளஸ் OS இருக்குது, சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைடும் இருக்குது கேமரா. அதுக்கப்புறம் 50 MP டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. அப்படின்னா இந்த தடவை மெயின் கேமரா 200 MP கொடுத்துருக்காவ. இது 300ல் எக்ஸ் 300ல் மெயின் கேமரா 200 MP இருக்குது. அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைடு, 50 MP டெலஃபோட்டோ. அதுக்கப்புறம் டெலஃபோட்டோ வந்து 3X ஆப்டிக்கல் ஜூமில் இருக்குது. 50 MP ஃபியூஷன் கேமரா. இந்த தடவை ஃபியூஷன் கேமரா கொடுத்துருக்காவே. இது ஆப்பிளில் இருந்த மாதிரி 2X இது பண்ணால் இதாகும். இது சென்சார் க்ராப்பில் வரும். இது குவாலிட்டி லாஸ் ஆகாமல் வரும்னு சொல்லுவாங்க, அதனால். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்டிஸ்பிளே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது இந்த தடவை. அதுக்கப்புறம் USB Type C ஆடியோ ஜாக்கில் USB Type C தான் ஆடியோ. அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஓகே, 5G பேண்டெல்லாம் இருக்குது. இது சைடில் கொடுக்கேன் 5G எந்த பேண்டெல்லாம் இருக்குது, சப்போர்ட் இருக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் பேட்ரி வந்து 6040 mAh இருக்குது பேட்ரி 300ல். 90 watts ஒயர் சார்ஜர், 40 watts ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த 300 பற்றி. இது ஸ்பெக்ஸு. அதுக்கப்புறம் இது ஸ்பெக்ஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதில் மெயின் அப்கிரேட் என்னென்னா இது கேமரா தான். ப்ராசஸர் வந்து இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கு. கேமரா வந்து போன தடவை 50 MP தான் இருந்துச்சு. இந்த தடவை 200 MP சாம்சங் சென்சார் இதாக இருக்குது. அதனால் நல்ல கிளாரிட்டி இதெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 50 MP இது டெலிஃபோட்டோது 2X ஆப்டிக்கல் ஜூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடில் தெரியல, அது பார்ப்போம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னுட்டு. ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேங்க. பாய்.